திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பயமறியா பிரம்மை அப்படின்ற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா ராகுல் கபாலி. கேமராமேன் பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து நந்தா ப்ளஸ் பிரவீன், 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா கே. ஹீரோ பார்த்திங்கனாக்கா ஜெகதீஷ், அவர் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ராஜேசன், வினோத், அப்புறம் ஹரிஷ் சுத்தமன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த கதைன்னு பார்க்க போனோம்னா ஒரு கதை. அந்த கதையை படிக்கிறவங்க அனைவருமே அந்த கதையாக மாறிடுவாங்க. அந்த எந்த கேரக்டரை பேசுகிறாங்களோ படிக்கிறாங்களோ அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. அப்படி தான் இந்த ஒரு கதை. கேமராவை பார்த்தீங்கன்னாக்கா சினிமாத்தனம் இல்லாத கேமராவை பண்ணியிருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. கொஞ்சம் புரியல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் படித்தவங்களுக்கு புரியும் இந்த கதை. கேமரா கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல பகலை காமிக்கல, எல்லாமே நைட்லேயே பண்ணியிருக்காங்க. லைவ் ரெக்கார்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயங்கள் கூட அதில் கேப்சர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதையாக மாறுறது நிறையா படங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த படம் ஒரு கதையை படித்தா அந்த கேரக்டராக மாறுறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராட்சசன் வினோத் சாகர் ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருக்கிறாரு. ஜெகதீஷ் ஒரு கைதியாக நடிச்சிருக்காரு. 96 கொலைகள், 25 வருஷத்தில் 96 கொலைகள். ஏன் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பார்க்க போனீங்கன்னா அந்த பையன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்காப்புல. ஹரிஷ் சுத்தமன் ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சுத்தமன் ஏன்னா அந்த கதையை படிச்சுட்டு இருப்பாப்புல. அந்த கதையில் அந்த பையன் எப்படி போகிறானோ அதே மாதிரி என்ன அரை நிர்வாணத்தில் போயிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப தைரியமாக நடிச்சிருக்கிறாரு. படத்தில் ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் பதில் ஒரு லேடி கேரக்டர் இருக்காங்க, ஸ்ரீபிரியங்கா ருத்து. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கதாபாத்திரமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் தான் வராங்க. இதில் குரு சோமசுந்தரம் அவர் ரொம்ப ஒரு சீன் வந்தாலும் 2 சீன் வந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வினோத் சாகர் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கார். வினோத் சாகரும் அவர் பேர்னா ஹீரோவை நடிச்சிருக்கார் ஜேடி. அவங்க 2 பேரும் தான் படம் ஃபுல்லாக இருக்காங்க. என்னென்ன ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டுன்ற அவர் கைதின்றதுனால இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராரு ஜெயிலுக்கு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவரையே கொலை பண்ண துணிகிற அந்த ஜெகதீஷ்ன்ற கேரக்டர், அதனால் இவர் கிளம்பிடுறாரு. பார்த்திங்கன்னா கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறவங்க புக்குலேருந்து ஆரம்பிக்குது. அந்த புக்கு ஏன், யார், என்ன அப்படின்றது தான். அதில் கொலை பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த கொலை விஷயமாக இன்டர்வியூ எடுக்க வராரு. அதுதான் கிளைமேக்ஸில் இவர் ஒவ்வொரு கேரக்டராக மாறுறவங்களை இவர் ஒரிஜினலாக இருந்து அவர் கொண்டிருக்காரு அப்படின்றத காமிக்கிறாரு. மொத்தத்தில் படமாக பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது. மேக்கிங் வைஸாக சூப்பராக இருக்குது, கேமரா சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் புரியல, அவ்வளோதான். மக்களை உங்களுக்கு புரியும். மொத்தத்தில் இந்த பயமறியா பிரமை கண்டிப்பாக பார்க்கலாம். தேட்டரில் பாருங்கள். புதுசாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அப்படியே சீட்டு நுனியில் உட்காந்து நம்ம படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா சின்ன படங்களில் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். பெரிய படங்களை ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். சின்ன படங்களை நம்ம காப்பாற்றணும். ஓகே, தேங்க்யூ.